இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் இந்த நல்ல நாளிலே அன்பின் வாழ்த்துக்கள். 18ஆம் அதிகாரம் ஆதியாகமம், அதில் 14வது வசனம். உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். சாராளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. சரீரம் அதற்கு ஆயத்தமாக இல்லை. காலம் கடந்து விட்டது. இயற்கை நியதியின்படி இனி எந்த சாத்தியமும் இல்லை. ஆனா கர்த்தர் சொல்றார், உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு வருவேன். ஏன்? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டா? அதை நீ பார்க்கணும். என்னால் அற்புதம் செய்ய முடியும், அதை நீ பார்க்கணும். நீ நினைப்பது போல அல்ல, உன் சரீர சூழ்நிலை இருக்கிறதின் அடிப்படையில் அல்ல. நான் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற இவைகள் ஒரு பொருட்டல்ல. இதுதான் இந்த வார்த்தையில கர்த்தர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம். இன்னைக்கும் நீங்க காலம் கடந்து போச்சுன்னு எதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க, இனிமே இது நடக்கவே நடக்காது அப்படிங்கிறதுல எந்தெந்த காரியத்தெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்துட்டீங்க, எதெல்லாம் நினைக்கும் போது இதுக்கு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தேன், ரொம்ப அவளோடு காத்திருந்தேன், ரொம்ப நாளா அதற்காக ஜெபம் பண்ணேன், ஐயோ இதுக்காக நான் விசுவாசமா இருந்தேன், ஆனா ஒண்ணுமே நடக்கலையே, அதுக்கான ஒரு சின்ன அறிகுறி கூட எனக்கு கிடைக்கலையே, இனிமே அது நடக்கவே நடக்காது இப்படிலாம் நீங்க நினைச்சிருக்கீங்களா? கண்டிப்பா உற்பவ காலத்திட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் உங்க வாழ்க்கையில பதில் கொடுக்கும் நேரம், உங்களை விடுவிக்கும் நேரம், உங்களை ஆசீர்வதிக்கும் ஒரு காலம், உங்க ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும் ஒரு வேலை, உங்களுக்கு நன்மை செய்ய அவர் கொண்டிருக்கும் திட்டம், அது வெளிப்படுவதற்கான சூழ்நிலை, ஏற்ற சமயம், இதெல்லாம் இருக்கு. நீங்க ஒரு நாள் இதை டவுட் பண்ணக்கூடாது, இதை சந்தேகப்படக்கூடாது. கண்டிப்பா ஒரு காலம் உங்களுக்குன்னு இருக்கு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துல செய்வார். ஒரு வளர்ச்சி இருக்கு, ஒரு முன்னேற்றம் இருக்கு, ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் உங்களுக்கு இருக்கு. கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிறதற்கென்றே ஒரு நாளை வைத்திருக்கிறார். அதனால உங்க பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட காரியம், உங்களுடைய கடன் பிரச்சனை சம்பந்தப்பட்ட காரியம், உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனம் சம்பந்தப்பட்ட காரியம், நீண்ட நாட்கள் உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிற அந்த காரியம், ரட்சிக்கப்படாத கணவர் அல்லது உங்க பிள்ளை, இவர்களுடைய ரட்சிப்பிற்காக நான் நீண்ட காலம் ஜெபித்தோம், பலன் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த காரியம், தொழில்ல ஒரு வளர்ச்சி இல்லை, முன்னேற்றம் இல்லை, அதற்காக எடுத்த அத்தனை காரியங்களும் ஃபெயிலியர் ஆயிட்டு இனிமே இந்த தொழிலையே மூடிடலாம்னு நினைக்கிற அந்த காரியம், அல்லது வேலைக்காக எவ்வளோ ப்ரொமோஷனுக்காக, கவர்மெண்ட் வேலைக்காக எத்தனையோ முயற்சிகள், எத்தனையோ எக்ஸாம்ஸ், எவ்வளோ பணச்செலவுகள், இவைகள் எல்லாம் இருந்தும் பலன் கிடைக்கல, பதில் வரல, இப்படிலாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாத்திலையும் கர்த்தருடைய உற்பவ காலத்திட்டம் ஒன்று, அவர் அதை செயல்படுத்தும் காலத்திட்டம், நிறைவேற்றும் காலம், அதுல கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும். விசுவாசிங்க, தேவன் அதை நிறைவேற்ற வல்லவர். பரலோக தேவனே, சர்வ வல்லமையில் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு காலத்திட்டத்தை நீ வைத்திருக்கிறீர். அதிலே கண்டிப்பாக அவர்களை ஆசீர்வதிப்பீர். அந்த வல்லமை உம்மிடத்தில் இருக்கிறது. ஆகவே அதை விசுவாசித்து காத்திருக்க கர்த்தர் நீ கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.